கர்த்தருடைய பரிசுத்தமானதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லுமாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது: உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு துறை உண்டு. தெய்வத்து நாமத்தை மகிழ்வதாக நம்ம ஆண்டோடைய இறுதி நாட்கள் இருக்கிறோம். ஒரு புதிய ஆண்டை நாம் சந்திக்க இருப்பதனாலே தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக நாட்கள் அந்த 7 சபைக்குள்ளிருந்து தியானம் செய்ய போகிறோம். இது ஒரு பெரிய நிலை, முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போவோம். தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக நம்மை உயிர்த்து ஆராயப்பட வேண்டும். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே ஒரு புதிய மனிதனாக நாம் கால் எடுத்து வைக்கப்பட வேண்டும். அதனால் இறை சமூகத்தில் பொதுவாக அந்த 22 அதிகாரத்தில் 3 பார்ட்டை பிரிக்கிறார். முதல் பார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடந்தவை, இயேசு கிறிஸ்துடைய 10 குணாதிசயங்களை குறித்து சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் இன்று நாட்களுக்குள்ளாக, அதாவது கடைசி காலத்தில் கிறிஸ்துடைய வருகைக்கு முன்பாக நடைமுறைப்படுத்தப்பட்ட நிகழ்வு. 4ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் நடக்க போகிற விஷயங்கள். வேதாகமத்திலிருந்து வெளிப்படுத்திய 3 பிரித்து, ஒன்று நடந்தவை, ஒன்று நடந்து கொண்டிருப்பவை, இன்னொன்று நடக்க போகிறவை. இந்த 3 காரியங்களுக்கும் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அது மீண்டும் நடக்கும் என்று சொல்லுகிறார். நடந்தவைகளாக இருந்தாலும் சரி, நடந்து கொண்டு இருக்கிறவை இருந்தாலும் சரி, நடக்க போகிறவை இருந்தாலும் சரி. இப்போ நடந்தவை அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய 10 குணாதிசயங்கள். அந்த 10 குணாதிசயங்களாக தன் மனைவியாகி மனவாட்டி அதை அடைய வேண்டும். இங்கே சொல்லுகிற அந்த 7 சபைகளுக்குள்ளாக அவர்கள் கை கொண்டிருப்பதையும், அவர் என்ன நிலைகளில் விழுந்தார்கள் என்பதை கடைசி கால மனவாட்டிலிருந்து எழுதி நிருபங்களாக அனுப்பப்படும், எச்சரிக்கப்படும். பூமியில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் அனுப்பி நீங்கள் மனம் திரும்பி குணப்படுத்தி உங்களை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கடைசி கால மனவாட்டிலிருந்து எழுதப்படும். இந்த ஆசியாவில் உள்ள 7 சபைகளை எழுதுவது போல கடைசி காலத்தில் இருக்கிற கிறிஸ்துவ மண்டலம் முழுவதும் எடுத்து பண்ணினா இங்கே இருக்கிற நிலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இதில் ஒரு புள்ளியோட மாறாது. இதில் என்ன எழுதியிருக்கிறதோ இதை அடிப்படைக்குள்ள தான் ஆவிக்குரிய மண்டலங்கள் காணப்படும். அதாவது கடைசி கால மனவாட்டிலிருந்து இந்த வார்த்தைகளை எடுத்து நீங்கள் இந்த நிலைகளில் இருக்கிறீர்கள், இந்த நிலை பிரயாசப்படி விழுந்திருக்கிறீங்க, நீங்கள் மனம் திரும்பி தன் மனவாட்டிகள் என்ன பண்ண உங்களை இணைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதப்படுகிற விஷயங்கள். அதனால் நான் முழு வேதத்தை படித்து கை கொள்ளுது நான் பலமுறை சொல்லுகிற விஷயங்கள். இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த 7 சபைகளை குறித்து நீங்கள் தியானம் செய்தாவே, பொதுவாகவே வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு முறையாவது இந்த 2 அதிகாரத்தை படித்து நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையை உரசி பார்த்திங்கன்னா நம்ம சீர்பொருந்து கொள்ளலாம். முழு பைபிளை தேடிட்டு கிடப்பதை விட ஒரு சுருக்கமான, ஏன்னா முழு பைபிளும் நிறைய கற்றுக்கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை மேன்மையடைவதற்கு மாத்திரம் இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை அப்படியே வாசித்து இதில் என்னென்னலாம் நான் விட்டுட்டோம், என்னென்னலாம் செய்யப்பட வேண்டிய அறிந்தீங்கன்னா ஒரு பூர்ண பரிசுத்தத்தை நம்ம அடைந்து கொள்ளலாம். ஆனால் அங்கே சொல்லப்படுகிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆனால் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பெரிய எனக்கு குறைவுண்டு. ஆக என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதில் செதுக்கிறீர்களை செய்வாயாக. ஆனால் இறை சமூகத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு மனிதன் அந்த எபேசு சபைக்கு சொல்லுகிற பிரகாரம் அவனுடைய பிரயாசத்தை அறிந்திருக்கிறார், உன் பொறுமையை அறிந்திருக்கிறார், நீ பொல்லாத துன்பங்களை சுமந்தால், ஆனால் எல்லாம் சுமந்தாலும் நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டுட்ட. அதில் மீண்டும் என்ன பார்த்தீங்கன்னா புதுப்பித்துக்கொள் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இந்த 2 நிலைகள் உண்டு. இந்த ஆதியில் இருக்க அன்பை ஏன் விடுகிறோம்? பல சம்பவம் இருந்தாலும் அதில் பிரதான 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்ப்பது நடக்காமல் போயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கஷ்டம். இந்த 2 நிலைகள் தான் நம்ம ஆதியில் இருக்கிற அன்பை இழக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்ப்போம். இப்போ நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும் எதிர்பார்ப்போம்,
பணம் சம்பாதிக்க எதிர்பார்ப்போம், அது நடக்காத போயிடும். அதெல்லாம் கடவுளை விட்டு பின்மாற்றம் அடைஞ்சிருவோம். ஒரு பின்மாற்றம் என்பது ஒரு தயவு. நம்ம ஆதியில் இருந்த காலை விடிய காலம் ஜெபிச்சிருப்போம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்போம், ஞாயிற்றுக்கிழமை அவசரம் எழுப்பி 10 மணிக்கு போகணும் ஓடி இருப்போம். இப்படிப்பட்ட நிலைகள் பார்த்திங்கன்னா இந்த 2 நிலைகளை இழக்கிறோம். நாம் ஏதோ ஆவிக்கிற வாழ்க்கையில் உலகத்தில் எதிர்பார்த்துருப்போம், அது நடக்காமல் இருந்திருக்கலாம். அதில் கஷ்டம் என்று சொல்லப்படுகிற பணமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு தோல்வியாக இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் பார்த்திங்கன்னா நாம் ஆதியில் இருந்த அன்பில் குறைவுபடுகிறோம். அதில் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் நன்கு புரிந்து கொள்கிற விஷயங்கள், ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிற 2 நிலைகள் ஒன்று பார்த்தீங்கன்னா சாத்தான் தடுக்கக்கூடியவன், ஒரு விஷயம் அறிந்து கொள்ளணும். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஆவிக்களை உணர்ந்தீங்கன்னா தெரியும், பாடுகள் தான் பரலோகத்துக்கு ஒரு பெரிய வாசலை. எந்த அளவுக்கு பாடுகள் உண்டாகிறதோ அப்போ தான் பரலோகத்துக்கு நீங்கள் போக முடியும். இப்படிப்பட்ட நாம் பரலோகத்துக்கு ஒரு முயற்சி, பரலோகத்தில் நாம் கடந்து போவதற்கு சில உபாத்திகளை கடவுளை அனுமதிக்கலாம். ஏன்னா தேவனுடைய பார்வையில் சாத்தானால் உருவாக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற விஷயமா இருக்கட்டும், அவர் சமூகத்தை ஒரு லேசான காரியம்தான், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நாம் அந்த காலகட்டத்தில் கடந்து போவதற்கு, அந்த காலகட்டத்தை எட்டி கடந்து போவதற்கு அது ஒரு வழியாக கூட இருக்கலாம் உபத்திரம். அதன் அடிப்படைக்குள்ளாக இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் கஷ்டமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்தில் விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய சித்தம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் பரிசுத்தமுள்ள ஆக வேண்டிய என்பது அல்ல. தெய்வ சமூகத்தை 1:4-3 சரி. ஆனால் தேவனுடைய சித்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளாம் பரிசுத்தமாகப்பட வேண்டும். அதை அடைந்து கொள்வதற்காகவே தேவன் நம்மை அப்படிப்பட்ட நிலைகளை கொண்டு போகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலைகள் உண்டு. அவர் தகுதிக்கு தந்தாலும் சில பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் இறைமாருக்கும் தெய்வ சமூகத்தில் நல்ல ஐஸ்வர்யம் இருப்பாங்க, அவங்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கும், சமாதானம் இருக்கும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும். இப்படி ஒவ்வொரு நிலைகளும் நீங்கள் கடந்து போனால் அவர்களுக்கு தகுந்தவரை பிரச்சனை இருக்கும் எப்பயுமே. அதில் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அங்கே சொல்லப்படுகிற நிலை, நாம் இன்னும் நிலையிலிருந்து விழுந்தோம் என்று அறிந்து நாம் மனம் திருப்பி கொள்ளப்பட வேண்டும். அப்படி மனம் திருப்பி கொள்ளப்படும் போது அங்கே ஒரு வாக்கு கொடுப்பார் ஒவ்வொரு சபைகளுக்கும். 7ஆம் வசனத்தை வாசிப்பர் 2:7 வெளிப்படுத்த 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுகளுடன் கேட்க கடவான். ஜெயங்குழுவரன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசிரமத்தில் இருக்கிற ஜீவரிச்சதை கனியை புசிய கொடுப்பேன் என்று எழுது. அதனால் ஆதியில் இருந்த அன்பை நாம் மீண்டும் புதுப்பித்து கொண்டால் தேவனுடைய பரதேசிரமத்தில் இருக்கிற ஜீவரிச்ச கனி என்று சொல்கிறார். ஏன்னா ஏதோன் தோட்டத்தில் இதே 2ஆம் அதிகாரத்தில் தான் தேவன் சொல்கிறார், நன்மை தீமை அறித்த கனியும் ஜீவரிச்சத்தை வைத்திருக்கிறேன், நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். அதை தேவனுடைய வார்த்தை மீறி சாத்தாண்ட வலுசிருப்பதை சொல்லுக்கு கீழ்ப்பணிந்ததினாலே அவர்கள் பாவிகளாக மாறுகிறார்கள். தேவன் ஜீவரிச்சத்தை கனி போக வாசலை தடை செய்து சுடருளைப்பட்டை தாங்கள் காவல் போடுவதாக நான் பார்க்கிறோம். ஆனால் ஏதோன் தோட்டத்தில் எண்ணத்தை இழந்த மூலம் அதை மீண்டும் எபேசபை தூதனுக்கு சொல்லுகிற பிரகாரம் அதை மீண்டும் உங்களுக்கு இப்படி தேவனுடைய பரதேசில் இருக்கிறது, அந்த ஜீவனத்துக்கு மீண்டும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நாம் ஏதோன் தோட்டத்தில் இழந்து போனதை முதல் சபையாக எபேசபை தூதனுக்கு சொல்லுகிறார், நான் மீண்டும் இப்படியாக உங்கள் சாவாமை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள், சாவைப்படியாக நாம் ஜெயிப்போம் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். அதில் நம்ம இறை சமூகத்தில் முதல் நிலை இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஆதியில் இருந்த அன்பை எப்படியாக நாம் புதுப்பித்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி புதுப்பித்து இன்னும் கூடுதலாக கடந்து போய் தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கும் தேவன் நம்மை நம்பியிருக்கிற தெய்வத்திட்டம் நாம் எது நோய்க்கு பயணம் செய்கிறோமோ
அது நாம் தெளிவாக அணிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்தபடி வாசிப்போம். சிமெனா சபை 8ஆம் வசனத்திலிருந்து. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மறுத்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதனாய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாய் பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். 2வது சபைக்கு சிமினா சபைக்கு எழுதுகிற போது பாடுகளை சொல்லுகிறார். உன் கிரியைகளை உன் உபத்திரத்தையும் ஐஸ்வர்யமாய் இருந்து உனக்கு இருக்கிற தரித்திரத்தங்களை யூதர் என்று சொல்லி யூதராயிராமல் சாத்தான் கூட்டம் எல்லாம் சொல்லி அறிந்திருக்கிறேன். இங்கே நிறைய நாம் பார்க்கிறோம், பாடுகளை சொல்லுகிறார். அப்படி எல்லாத்தையும் பொறுத்திருந்தாய். ஆனால் எங்கே நாம் தள்ளப்படுகிறோன்னு பார்த்தீங்கன்னா மரணமா ஜீவனா எங்கள் நிலையில் கொண்டு போகிறோம். சில பாடுகளை வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். அப்படி அனுபவித்து கடந்து போய் சொந்த ஜனத்தினாலும் புறஜாதியினாலும் சபையினாலும் உலகத்தாலும் பல நிலைகளை பார்த்தீங்கன்னா பாடுகள் உண்டாகுது. ஆனால் எல்லாத்தையும் மேற்கொண்டாச்சு. அவ்வளோ பாடுகளை நான் மேற்கொண்டாச்சு. ஒரு பெரிய மரண நிலைகளை கொண்டு போயிட்டான். பாடுகளை நீங்கள் ஜெயிக்கப்படும் போது அடுத்து கடைசியாக மரணம். அந்த மரணத்தில் கொண்டு போய் அங்கே சொல்லுகிற வாக்கு கொடுக்கிறா, 10 நாள் உபத்திரம் உண்டாகும். ஒன்று நீங்கள் காப்பாற்றப்படலாம் அல்லது மரணம் அடையலாம். அந்த நிலைகளுக்கு நாம் அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி அர்ப்பணிக்கப்பட ஒன்று நீங்கள் தப்பிவித்தாலும் விற்கலாம். அப்படி தப்பிவிக்கப்படவிட்டால் நான் மரணத்தை ஏற்றுக்கொள்ளப்படும் போது உனக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். அல்ல ஜீவனை நாம் இழப்பதனாலே ஒரு ஜீவ கிரீடம். நீங்கள் வேதாந்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தை எடுத்துக்கொள்ள எல்லாரும் நீதிமான்கள், எல்லாருக்கும் ஒரு நீதி கிரீடத்தை கொடுத்துருவார். பாக்கி இருக்கிற ஒரு 9 கிரீடங்கள் சொல்கிறார். நான் நிறைய வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய நாமத்துக்குள்ளாக எந்த ஒரு மனிதன் மரணம் அடைகிறானோ அந்த மரணத்துக்கு பதிலாக ஒரு ஜீவ கிரீடம், ஒரு உயிருள்ள கிரீடம் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக நாம் படுகிற அந்த பாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கொண்டு நிறுத்துகிறார். அங்கே மரணமாக ஜீவனங்கிற நிலைகளில் திராசில் நிறுத்தப்படுகிறது. அங்கே காத்திருந்தீங்கன்னா ஒரு பக்கம் தப்பி வைக்கலாம் தேவ தீர்மானம், அல்லது மரணம் என்கிற ஒரு நிலையை நம்ம ஆட்கொண்டோம்னா அவன் ஜீவனை விட்டதனாலே அவனுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை கொடு என்று பார்க்கிறோம். ஏன்னா இறைசமுக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக வெளிப்படுத்தின 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. அது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஒரு முதல் மரணத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கப்படும் போது 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலிருந்து நாம் காப்பாற்றப்படுகிறோம். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. இங்கே கொடுக்குற வாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மரணம் அவனை சேதப்படுத்தாது. இப்போ 2ஆம் மரணம் என்ன பார்த்தீங்கன்னா அக்கினி கந்தமிற கடல். ஒரு முதல் மரணத்தை தன்னை அர்ப்பணிப்பதனாலே அவன் 2ஆம் மரணமாய் நித்திய கடல், நித்திய அக்கினி கடலிருந்து அவன் காப்பாற்றப்படுகிறான். ஆனால் முதல் எபேசு சபைக்கு சொல்லுகிற பிரகாரம் அவன் அழியாமையை சுதந்திரத்துக் கொள்ளுகிறான். மரணம் என்கிற நிலைகளை மேற்கொண்டு ஒரு ஜீவ கிடத்தை புசிப்பதனாலே மரணம் இல்லாமல் போகிறான். 2ஆவதாக ஒரு மரணத்தை தன் அர்ப்பணிப்பதனாலே 2ஆவது கடலாகிய மரணமாகிய அக்கினி கடலிருந்து அவன் காப்பாற்றப்படுகிறான் என்று பார்க்கிறோம். அதில் ஒரே ஒரு மரணத்தை நாம் அர்ப்பணிக்கப்படும் போது அவனுக்கு ஒரு கிரீடத்தை கொடுக்கிறான். 2ஆவது பார்த்தீங்கன்னா 2ஆவது மரணமாகிய அக்கினி கடல், அதிலிருந்து அவனை காப்பாற்றப்படுகிறான் என்று பார்க்கிறோம். நீங்கள் மறுதளித்தீங்கன்னா நாம் தேவனுடைய கிரீடத்தையும் இழக்கிறோம், தேவனுடைய அக்கினி கடலுக்குள்ளாக தண்டிக்கப்படுகிறோம். அதில் இவ்வளோ பாடுகளை பட்டு
அவன் கடைசியாக கொண்டு நிறுத்த. நீங்கள் ஒன்றும் வேதாந்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்தான் நடைமுறைப்படுத்துகிற என்ன ஏதோன்னு தோட்டத்தில் தோங்குறானோ அப்படி தான் அதே தான் அப்படி கொண்டு போய் முடிப்பான். ஏதோன்னு தோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் அவளுக்கு வைக்கப்பட ஒரு பெரிய பரீட்சை, மரணம். அது ஏதோ ஆதாம் அவளுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து பவனித்து போனீங்கன்னா எந்த ஒரு மகானை எடுத்துக்கொண்டாலும் சரி, மோசை எடுத்துக்கொள்ளுங்க, பார்வோன்ட்டு போய் ஏன் பயப்படுறான், போனால் நம்மளை கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு எடுத்துக்கொள்ளுங்க, பசி சாவ போகிறார். இப்படிப்பட்ட பிரதான எந்த ஒரு நிலையில் எங்களை கொண்டு போனாலும் கடைசியாக நியமிக்கிற ஒன்று பார்த்தீங்கன்னா மரணம். எளிய பெரிய வீரவசனெல்லாம் பேசுவார். ஆகாப் ராஜா மனைவி சொல்லுகிறார், நாளை இந்நேரம் தலை இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளே நான் நல்லவனே இல்லை என்னை கொண்டுடு என்னை எடுத்துக்க அப்படிமா. மரணம் என்பது மனிதனபடியாக அச்சுறுத்தக்கூடிய பெரிய நங்குரம். பாக்கி எவ்வளோ போனாலும் நீங்கள் அப்படியே இசைந்து போவீங்க, குந்தியோடு ஏந்திரிச்சிடலாம். அந்த மரணம் என்கிற நிலையில் வரும்போது அங்கே வாழ்வா சாவாங்க நிலைப்படும் போது நான் விசுவாசம் தோற்கடிக்கப்படுகிறது. வெளிப்படுத்த 13:13 பார்த்தீங்கன்னா முதல் ஒரு பரீட்சை, ஒரு பொருளை விற்கவும் வாங்க முடியாது. அடுத்த பரீட்சை எங்கே கொண்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்தை எந்த ஒரு மனிதனும் வணங்கப்படவில்லையோ அவனை கொலை செய்யப்பட வேண்டும். இப்போ மனிதன் பயப்படக்கூடியதும் மனிதனுக்கு பெரிய கண்ணி எதுன்னு பார்த்தீங்கன்னா மரணம். 100 வயது கடந்தும் எல்லா பேரப்பிள்ளையெல்லாம் பெற்று நடக்க விட முடியாது. அப்போட சாவுறதுக்கு மட்டும் மனசு வராது, நம்ம என்ன சாதிக்க போகிறோம் போல. அப்போ மரணத்தை குறித்து புரிஞ்சு கொள்ளணும். மரணம் என்பது மகா பெரிய ஒரு மோசமானது. அந்த மரணத்துக்குள்ளே போவதற்கு நாம் என்ன பண்ணாது, மனசு இடம் கொடுக்காது. அளவு வாழ்க்கை நீங்கள் ஆராய்ந்து கொள்ளப்பட வேண்டும், புரிஞ்சு கொள்ளப்பட வேண்டும். பலமுறை சொல்கிற விஷயங்கள், எவ்வளோதான் ஐஸ்வர்யம் இருந்தாலும் சரி, எவ்வளோதான் அதிகாரம் இருந்தாலும் சரி, எவ்வளோதான் உடம்பை பராக்கிரமாக பெரிய எக்ஸசைஸ் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, யார் 100 வயதுக்கு மேலே வாழ்கிறான்? ஒருத்தனும் கிடையாது. டெய்லி பிச்சை எடுத்து பிளாட்பாரத்தில் இருக்குன்னா அது அதுக்குள்ளே தான் சாப்பிட்றான். எவ்வளோ ஐஸ்வர்யம் வச்சுருக்கணும் அந்த ஐஸ்வர்யம் தான் சாப்பிட்றான். உடம்பை நம்ம என்ன தான் பாதுகாத்து வச்சுருந்தோம் அவனும் அதை தான் சாப்பிட்றான். அதை மாறிலாம் ஒருத்தர் போய் சாப்பிட போகிறது கிடையாது. அதெல்லாம் நான் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மரணம் என்பது எல்லா மனிதன் ஆண்டி முதல் கொண்டு அரசு முதல் ஆட்கொள்ளக்கூடிய விஷயங்கள். ஏதோ அரண்மனையில் வாழ்க்கையில் தங்க பூசு சாப்பிட்றவனும் ஒன்றும் போய் 500 வயசுலாம் இருக்க போகிறது கிடையாது. அதுக்குள்ளே தான் அவனும் சாப்பிட போகிறான். இப்போ மரணம் என்பது மனிதனுக்கு எல்லாருக்கும் ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு நிலை. அதில் ஒருவனும் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாது. அதெல்லாம் மனிதனுடைய வாழ்வாதாரத்தில் காணப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள், கஷ்ட நஷ்டம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். அதான் மரணத்தை போய் யாரும் ஜெயிக்க முடியல. எவ்வளோதான் நம்ம திடகார்த்தமாக என்ன தான் நம்ம இந்த சரீரத்துக்களை வளர்த்தாலும், எவ்வளோதான் வாழணும் ஒரு முயற்சித்தாலும் அந்த வயசு நாட்களும் முடிஞ்சு போய்விடுறது. இப்போ மரணம் என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எல்லா மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட விஷயம், தேவனுடைய கட்டளை. அதை மாறி ஒருவனும் பூமிகள் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. இப்போ மரணம் என்பது எல்லா மனிதனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்படிப்பட்ட நிலைகளை நாம் சரியாக அறிந்து கொண்டீங்கன்னா நாம் தெய்வத்திட்ட ஈஸியாக நாம் ஜெயிச்சிடலாம். ஆனால் இறைசம் சாத்தானுடைய பிரதான நிலையை அவன் கொண்டு வர விஷயத்தை பாருங்கள், பாடுகளை கொண்டு வருகிறான். அதில் ஒரு பெரிய ஒரு தூண்டுதலை உருவாக்குறான். மனிதனை மறுதளிக்க முடியுமா? அது நீங்கள் ஜெயிக்கப்படாமல் அடுத்தவன் கொண்டு வர பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா மரணம். எல்லா பரிசுத்தவான்களும் எல்லா மகான்களும் கொண்டு வந்து நிறுத்தின ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மரணம். பேதுரு வாக்கு கொடுக்குறார், நல்லா தான் இருக்குது, எல்லாரும் ஓடினாலும் நான் உங்க மறிப்பேன். அவர் சேசாம் சொல்கிறானே, இன்று ராத்திரியில் 2 முறை சேவகம் 3ஆம் முறை மறுதளிக்க போகிறேங்கிறார். ஒரு நாள் தான், ஒரு பெரிய ஆண்டில் ஒரு மாதத்தில் மறந்து போகிறதுக்கலாம், ஒரே ஒரு நாளுக்கு நடக்கிற விஷயங்கள். இப்போ மரணம் என்பது மனிதன் எப்படியாக அச்சுறுத்தக்கூடியது, தெய்வத்திடத்தை இழுக்கக்கூடியது. ஆனால் இறைசும் நாம் எதிர்பார்க்க 2 விஷயம் தான் மனிதனை மறுதளிக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு நிலை நீண்ட காலங்களாக இருந்தால் மறுதளிப்பாங்க. இப்போ பஞ்சமே எடுத்துக்கொண்டீங்கன்னா நீண்ட காலமாக வறுமை இருந்தால் மறுதளிப்போம். வியாதி எடுத்தோடனே நீண்ட காலம் இருந்தால் மறுதளிப்போம். விளைவனம் நீண்ட காலமாக இருந்தால் மறுதளிப்போம். ஒரு சடன்லி 1 மாதம் 2 மாதம்லாம் போய் யாரும் மறுதளிக்க மாட்டாங்க. ஒரு நீண்ட காலம் ஒரு ப்ராசஸ் பண்ணப்படும் போது, நீண்ட காலம் மனித வாழ்க்கையில் கொண்டு போகும்போது அங்கே தான் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. ஆனால் இறைசுமும் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு நீண்ட காலத்தில் ஒரு உபத்திரத்தை உண்டாக்கப்படும் போது மனிதனுடைய இருதயம் சோர்ந்து போகிறது.
அவன் ஆதிலிருந்து அன்பை இழக்கிறான். சடன்லியாக மரணம் என்கிற ஒரு நிகழ்வு கொண்டு போடும் போது அவன் தெய்வ திட்டத்தபடியாக மறுதளிக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். 12ஆம் வசனத்தை 2ஆம் அதிகாரம் 12. பெருகம சபை. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதடியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உண்மையில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஏற்கனவே சொல்ல ரெண்டுமே ஜெயிக்கிறான் பெருமை சபை. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசன இடத்தில் நீ குடியிருந்ததையும் நீ நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்ப கொல்லப்படும் நாட்களே என்னை பற்றி விசுவாசனை மறுதலியாமல் இருந்தாய். தன் கூட இருக்கிறவன் மறிக்கிறான். அப்போ கூட மரணத்துக்கு வந்து பயப்பில்லை, எல்லாத்தையும் கொண்டு வருகிறான். இங்கே சொல்லப்படுற 2 சிம்பிளான ஒரு விஷயங்கள். விக்கிரகங்களை படைத்தால் சாப்பிடலாம். பாலாக் ராஜா கொடுக்கப்பட்ட ஆலோசனைப்படியாக அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக என்ன அந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கனமுள்ள மனிதர்கள் கடந்து வரும்போது அவன் விசுவாச தோல்வி அடைகிறான். இதாங்க நடக்கிற விஷயங்கள். ஏன்னா கனத்துக்குரிய வாழ்க்கை தான் அங்கே நிறைய அந்த சம்பவம் நடக்கும். ஒரு ஏழை தப்பு பண்ணால் போய் வெளில பண்ணி துரத்தி விட்டுருவான். ஒரு பணக்காரன் தப்பு பண்ணும்போது அவன் என்ன பண்ண முடியல, அனுப்ப மனசு வர மாட்டேங்குது. இதுதான் அங்கே நடக்கிற விஷயங்கள். மரணத்தை ஜெயிக்கிறான், எல்லாத்தையும் தைரியமாக இருக்கிறான், எவ்வளோ பாடுகளாக ஜெயிக்கிறான். ஒரு கனமுள்ள நிலை வரும்போது அங்கே தடுமா இருக்கிறான். ஏன்னா ஒரு பெரிய கனமுள்ள ஒரு மனிதன் உலகத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே அங்கே விக்கிரகங்களை படைத்து சாப்பிட்றான். அவனை போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்வதற்கு அவனை மனசு வர மாட்டேங்குது. ஒரு கனமுள்ள மனிதன் பாவம் செய்கிறான், அவனை கண்டிப்பதற்கு யோசிக்கிறான். இப்படிப்பட்ட நிலைகளை இந்த இப்போது எங்கே யாருக்கு அந்த எபேசு தூதனுக்கு ஊழியக்காரனுக்கு தான் அங்கே எழுதுகிறான். அது ஆசாரியன்னு சொல்லுகிறான். ஒரு கனமுள்ள ஒரு சபைக்குள்ளே வரும்போது அவன் பாவம் செய்யப்படும் போது அவன் என்ன பண்ண முடியல, தடுக்க முடியல. ஆலோசனை கொடுப்பது கூட பயப்படுகிறான். அவன் போயிட்டா நாம் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட இறை சன்னிதானத்துக்குள்ளாக நடைமுறைப்படுத்துகிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து 17ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவருமானே அன்றி வேறொருவரும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று இங்கே சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக நீ செவி கொடுத்து ஐஸ்வர்யவானுக்கு உன்னை இதயத்தை சாய்த்தினா வேதத்துடைய மகத்துவங்களை நீ அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லுகிறார். அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெருவனை என்று வேறொருவரும் அறியக்கூடாதாக ஒரு புதிய நாமத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதாங்க சபைக்குள்ளாக நீ இருதயமாக காணப்படாமல் சத்தியத்தை சத்தியமாக நீ போதித்தால் வேதத்தில் இருக்கிற மறைப்பொருளை அவனுக்கு கொடுப்பேன், ஒரு புதிய அதிகாரத்தை கொடுப்பேன், உன் நாமத்தபடியாக நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற சபைக்குள்ளாக ஐஸ்வர்யவான்கள் கடந்து வரும்போது, ஒரு கனமுள்ள அதிகாரத்தோடு கடந்து வரும்போது அங்கே இப்படிப்பட்ட குறைவுகள் வருகிறதுன்னு பார்க்குறோம். ஏன்னா ஒரு ஏழை தப்பு பண்ணால் பப்ளிக்லேயே கண்டிச்சுட்டு போயிடுவாங்க.
ஆனால் ஒரு ஐஸ்வர்யன் தவறு பண்ணும்போது அங்கே கண்டிக்க முடியாது. அதனால் அந்த சபைகளுக்கு சொல்லுகிறார், நீ இப்படிப்பட்ட இரு மனதாக காணப்பட்டினா வேதத்தின் மகத்துவங்களை நீ அறிந்து கொள்ள முடியாது. உனக்கு நான் நியமிக்கப்பட்ட நல்ல ஒரு புகழை நீ இழந்து போயிடுவாய். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம், இங்கே எபேசு சபைக்கு எழுதுகிற பிரகாரம் ஆதியிலிருந்து விடுகிறார்கள். சிமினா சபைக்கு எழுதுகிறார், பாடுகள் நிறைந்தது என்று சொல்லுகிறார். பெர்கமு சபைக்கு எழுதப்படும் போது அங்கே இரு மனதை காணப்படாதே, நீதியை நீதியாக பிரசங்கி, உத்தமத்தை உத்தமமாக சொல்லு, அங்கே ஐஸ்வர்யவனுக்கும் கனவான்களையும் மறுதளித்தால் வேதத்தின் மகத்துவங்களை நாம் இழந்து போயிடும் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் இரு மனதாக காணப்படக்கூடாது. நீ இரு மனதாக நீங்கள் காணப்பட்டீங்கன்னா நாம் தேவனுடைய மகத்துவங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. உமக்குன்னு வைத்திருக்க ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்த தன்மைகள் எப்படியாக அதை நாம் இழந்து போவேன் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். தொடர்ந்து அடுத்து தியேத்திர சபை வாசி. சபை தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசம் உள்ள வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தான் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். இங்கே தியேத்திர சபைக்கு எழுதுகிறார், உன் கிரியைகளை, உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செரிக்கிறீர்கள் பின்பு செரிக்கிறீர்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். நல்ல ஒரு சாட்சி கொடுக்கிறார். உன் கிரியைகளை பார்க்குற, உன் அன்பை பார்க்குற, உன் ஊழியத்தை பார்க்குற, உன் விசுவாசத்தை பார்க்குற, உன் பொறுமையை பார்க்குற, எல்லாத்தையும் பெருமை பாராட்டுகிறான். ஆனால் சொல்லப்போ ரெண்டு சம்பவத்தை ஒப்பிடுகிறான். இசைப்பல் இஸ்திரன் என்னுடைய ஊழியக்கான வேஷத்தனம் பண்ணவும் விக்கிரக படைத்தவளை புசிக்கவும் அவள் போதித்து அவள் வஞ்சிக்குவது இடம் கொடுத்தா என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் இந்த ரெண்டு சபைக்கும் சொல்லுகிற விஷயங்கள், இந்த ரெண்டு காரியத்தை இப்படியாக மையப்படுத்துகிறார். நம்ம ஏற்கனவே வேதத்தில் பார்த்துருக்கிறோம். வெளிப்படுத்த விசேஷம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா மகாபாபிலின் வேசி நகரம் என்று சொல்லுகிறார். சாத்த ரெண்டு நிலையிலே உலகத்தை கையசைக்கிறான். ஒன்று பொருளாதாரத்தை மையப்படுத்துகிறான், ஒன்று வேசித்தனத்தை மையப்படுத்துகிறான். இது ரெண்டுமே விக்கிரகங்களை சார்ந்த ஒரு விஷயம் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை நடைமுறைப்படுத்தி ஜனங்கள் எப்படியாக வஞ்சிக்கிறான். இன்னைக்கு எல்லாரும் அறிந்திருக்க ஒரு எதிர்பார்க்க பணம் இல்லைன்னா உலகம் இல்லை, வாழ்க்கை இல்லை, நம்மளை யாரும் மதிக்க மாட்டான் அப்படின்னு எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட தன்மையை நடைமுறைப்படுத்தி சாத்தான் ஒரு பெரிய வலையை விரிக்கிறான். அப்படி நடைமுறைப்படுத்தி மனிதன் எப்படியாக கையாளுகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு நியமிக்கப்படுற நிலையை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். உலகம் எதிர்பார்க்கிற ஒரு பக்கம் சரியாக இருந்தாலும் நமக்கு பொருந்தாது. நமக்கு அதிலிருந்து வேறு பிரிக்கப்பட ஒரு வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அல்ல தேவனுக்கு மாறாக காணப்படுகிற விக்கிரக ஆராதனை விட்டு நாம் வெளியே வரப்பட வேண்டும். பூமி நாம் ஏன்னு சொல்லிடுறோம். லூசிஃபர் ஒரு நாள் வந்தான், ஒரு டச்சு சிலை காமிச்சான், ஒரு 3-4 விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரே ஒரு சிலை நான் உலகத்தை வீழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு போனான். அப்போல்லாம் டச்சு செல்லாம் அந்தளவுக்கு ஃபேமஸ் எல்லாம் கிடையாது. இதே ஒருத்தர் 2 பேர் தான் வச்சுருப்பாங்க. நீ சொன்ன போல ஒரு 4 வருஷத்துல எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போயிட்டான். இன்க்ளூடிங் கிறிஸ்தவ மல்ல முழுவதும் உள்ளே கொண்டு போயிட்டான். ஆனால் இப்படிப்பட்ட நிலைகளை அவன் சொல்லியே செய்யறான். அதான் ஒரு பெரிய விஷயம்.
நம்ம எல்லாம் சொல்லாமல் செய்வோம், அவன் சொல்லியே செய்கிறான். இந்த உலகத்தை இப்படியாக நாம் வீழ்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நாம் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற கடைசி காலத்தை மையப்படுத்துகிற பிரகாரம் முழுவதுமே உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே ஒரு பக்கம் எவ்வளவு அவசியமோ அதை விட பலமாக பாவத்துக்குள்ளாக வீழ்த்துகிறார். அதான் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் செல்ஃபோன்லாம் கையாளப்பட வேண்டும். அப்படி கையாளப்படவிட்டால் பிரச்சனையாக ஆகிடும். சின்ன பொழுதுபோக்காக போவோம், அப்புறம் நாடகம் சினிமா பாட்டுன்னு ஆரம்பித்து அப்படியே இங்கேயே போய் நின்றுணும் கடைசியில். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக சாத்தான் இப்படிப்பட்ட கிரியைகளை அவன் ஒழுங்குபடுத்துகிறான். இப்படிப்பட்ட செல்லுகளை பயன்படுத்தி இப்படி கிரியைகளை உருவாக்கிடுறான். அதனால் தெய்வ சமூகத்தில் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இப்படி கிரியைகள் உன்னிடத்தில் இருப்பதனாலே அங்கே சொல்லுகிறான், நான் உன்னை நிச்சயமாக தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறான். தண்டனை உண்டு. அதனால் ஆவிக்கிற மார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒரு பெரிய நாம் என்ன சொல்லியிருக்கிறோம். அந்த கிறிஸ்து ஆட்சி துவங்கின பிறகு கடவுள் சொன்ன விஷயங்கள் எஸ்ஐக்கள் 9ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் சொல்லுகிற பிரகாரம் என் வீட்டில் எப்படியா என்ன பண்ண நியாயத்தீர்ப்பு துவங்கும் காலம் வரும். அந்த வசந்த வாசிப்பு எஸ்ஐக்கள் 9ஆம் அதிகாரம். ஒன்னிலிருந்தோட வாசிங்க 9ஆம் அதிகாரம். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தில் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியில் இருந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையிலே நின்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன்கள் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியில் வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் எங்கும் நகரம் எங்கும் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதரின் நெற்றியில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவரையும் கிட்டாதீர்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்பே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். இங்க நான் பார்க்கிறோம், அவரின் காதுகள் கேட்க சத்தமாய் நகரத்தில் விசாரிப்புக்க சங்கரிக்க ஆயுதங்களை தங்கள் கைகளை பிடித்து கொண்டு வரக்கடவார்கள். இது 6 புருஷரை வெட்டுகிற ஆயுதங்களை எடுத்து போகிறார்கள். ஒருவன் முத்திரை போடுகிறார். முத்திரை போட்டவங்களை மாத்திரை விட்டுடு, முத்திரை போடாமல் எல்லாரும் வெட்டி சிறியவர்கள் பெரியவர்கள் முதியோரெல்லாம் பார்க்காத, என் பரிசுத்த தலத்திலே துவங்குங்கள் என்று சொல்லுகிறார். அந்த கிறிஸ்து ஆட்சி காலத்தில் பிரதான விஷயம் தேவனுக்கு பக்தி வேறுக்க காணப்பட்ட ஜனங்களை மனவாட்டிகளாக ஒன்று இணைக்கிறார். இன்னொன்று அதற்கு முன்பு கிருபையின் காலத்துக்குள்ளாக யாரெல்லாம் தன்னை காத்து கொள்ளாமல் தான் மனசு மாம்சம் பெருகு வாழ்ந்தார்களோ அவளை கொலை செய்ய என்று சொல்கிறார். ஆனால் அந்த கிறிஸ்து ஆட்சி காலம் என்பது தான் பரிசுத்த ஜனங்களை ஒன்று கூட்டுகிறார். முதல் 3 ஆண்டு காலத்தில், அதே 3 ஆண்டு காலத்தில் தேவ சமூக துரோகம் செய்த ஆசாரியர்கள் ஜனங்களும் கொலை செய்ய என்று சொல்கிறார். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக அவர் சொல்லுகிற ஆலோசனை புத்தியும் கீழ்ப்படியாமல் கடந்து போகிற ஜனங்களெல்லாம் அங்கே கொன்று குவித்து போடி என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் நாம் தேவனுடைய வீடுகளை நியாயத்தீர்ப்பு தமக்கு காலம் இருக்கிறது. நீதிமான்க தப்பிப்பது அருதானா, பாவிகளும் பக்தியற்ற எங்கே போவார்கள்?
இப்படிப்பட்ட இறை சன்னிதானத்துக்குள்ளாக கிருபையின் காலத்தை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு செய்தியில் சொல்லியிருந்தேன். இங்கே 3 சம்பவத்தை இயேசு கிறிஸ்து, ஆவியானவர், பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவனுபடியாக ஒரு பலமுள்ள ஒரு மாட்டுக்கு ஒப்பிட்டு இருந்தோம். அவர் சர்வத்தும் அதிகார வல்லமையுள்ளவர். அவரே தன் அதிகாரத்தை எல்லாம் கிருபையின் காலத்துக்காக நமக்காக என்ன பண்ணியிருக்காரு? கம்முன்னு இருக்கிறார். 3 பேருமே தன்னை அர்ப்பணிக்கிறார்கள். இயேசு தனக்காக மனுக்குலம் மீது ரத்தம் சிந்துகிறார். ஆவியானவர் ஆயத்த வேலையை பார்க்கிறார். அதிகாரமும் சர்வலமுள்ள தேவன் ஒரு காலைக்கு ஒப்பிட்டு அவரும் அமைதியாக இருக்கிறார். ஆனால் இறைமார்க்கு நமக்கு மையப்படுத்துகிற பிரகாரம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக அவளை நியாயம் தீரு, ஒருவனாக விட்டு விடாதே என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே பாதாளத்தை 5 வகை பிரித்திருக்கிறான்னு பார்த்தோம். அதில் ஒரு வகையான பாவம் விபச்சாரம் என்று சொல்லுகிறார். அந்த சம்பவத்தில் இன்னும் கண்ணு முன்னு இருக்கிறது. மனிதன் முழுவதும் அப்படியே அக்கினி அப்படியே எரிகிறான். பாதாளம் என்கிற ஒரு நிலை இருந்தாலும் அந்த 5 பாகமாக பிரிக்கிறார். 5 தண்டனைகள். அதில் ஒரு பிரச்சமாக தண்டனை பார்த்தா விபச்சாரம். இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் தெய்வ சன்னிதானம் நமக்கு எழுதி கொடுத்திருப்பதால், நடைப்படுத்தியிருப்பதனாலே நாம் சரியாக நாம் தெளிவடைந்து கடந்து போகப்பட வேண்டும். இருபத்தி 4ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்பது 2:24. தியந்திராவில் இந்த போதகத்தை பற்றிக்கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உன்மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினது அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புகளால் அவர்களை ஆளுவான். அவர்களை மண்பாண்டங்களை போல நொறுக்கப்படுவார்கள். இங்க பார்க்கிறோம், தேப்பிர சபைக்கு எழுதுகிற பிரகாரம் இது சாத்தானுடைய ஆழம் என்று சொல்லுகிறார்கள். விக்கிரகம் என்பது நம்ம ஏதோ போய் ஒரு மரம் சிலை மரத்தில் வணங்குவது மாத்திரம் அல்ல. சாத்தான் கடைசி காலத்தில் மனுக்குலத்தை வஞ்சிக்கப்பட என்பதற்காக இப்படிப்பட்ட குறி சொல்லுதல் விக்கிரகம் நிலையில் சாத்தான் கிரியை செய்கிறான். ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இறைவனை நாடாமல் இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை கடந்து போகிறது தான் விக்கிரகம் சொல்லுகிறான். ஏதோ போய் நம்ம அங்கே வணங்குவது கிடையாது. தேவ ஜனங்கள், தேவனை தொழுது கொள்கிறவர்கள் தேவனுடைய சரியாக அர்ப்பணித்து கடந்து போகாமனாலே சாத்தானால சில சிக்ஷைகள் உண்டாகிறது. அதிலிருந்து கடவுள் நமக்கு உதவி செய்யாதனாலே, தேவனை நன்மை செய்தனாலே அவன் விக்கிரகங்கள்ட்ட போய் விடுதலாக்குவதற்காக போகிறான். அதுதான் அங்கே சொல்லுகிறான். போய் ஏதோ ஒரு மரம் செடி கூட வணங்குவது அல்ல. ஒரு சாதாரண மனிதன் போய் வணங்க மாட்டான், ஒரு கிறிஸ்துவமே வணங்க மாட்டான். அங்கே எப்போ போகிறான்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு உண்டாகிற இன்னல்கள், தனக்கு உண்டாகிற பிரச்சனையை தீர்த்து கொள்ளாமல் இருக்கப்படும் போது சாத்தான் அங்கேருந்து கிரியை செய்கிறான். அங்கே போய் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு போகிற விஷயம் தான் அங்கே சொல்லுகிற விக்கிராராதனை. அதாவது தேவ ஜனங்க போய் எப்பயுமே ஒரு மரஞ்செடிகளும் வணங்க மாட்டாங்க. அங்கே ஏன் இங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தீர்த்து கொள்ள முடியல, அவன் ஏதாவது ஒரு வாசல் கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அங்கே கடந்து போய் இப்படியாக தொழுது கொள்ளுகிறார்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மாம்ச கிரைகளும் மாம்ச சிந்தையினாலும் சாத்தான் மனிதனை தோற்கடிக்கிறான். அப்படி தோற்கடிக்க செய்து மனுக்குலத்தபடியாக தெய்வத்திடத்திலிருந்து அவன் இழுக்க செய்கிறான். அதனால தான் சாத்தானுடைய ஆழம் என்று சொல்லுகிறான். சாத்தானால் கிரியை செய்கிற நிலைகளுக்கு அவன் தன்னை அடிமையாக்கி கொள்வதும் அதில் விடுதலாக கடந்து போவதும்
சாத்தானுடைய ஆழமாகிய தேவன் ஒரு மனிதனிடத்தில் வாசம் பண்ணக்கூடிய சரீரத்தை அவன் தீட்டுப்படுத்தி அதை இழக்க செய்கிறான். பொதுவாக பாவை என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்யாது இருக்கிற வரைக்கும் ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. ஒரு சின்ன பைசலோட பயப்படுவாங்க. செய்ய ஆரம்பிச்சா தண்ணி குடிக்கிற மாதிரி தான் குடிப்பான் அடுத்தது. இதுதான் ஃபேக்ட். அவ்வளோ விஷயங்கள். அதுக்கு நாம் தாவீது ராஜா எடுத்துக்கொள்ளலாம். உரியாவை தன் மனைவி பெத்சேபாளை பாவம் செய்யப்படும் போது முதலாவது பாவம் செய்கிறான், ரெண்டாவது கொலை செய்கிறான், இப்படியே மிஞ்சி போயிடுறான். இதே ஒரு தப்பு பண்ணி விட்டுனா கூட கடவுள் மன்னிச்சிருப்பார். அவன் கணவனை போய் கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட பைட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் பாவம் செய்யாத வரைக்கும் தன்னை எல்லா நாளும் காத்துக்கொள்வார்கள். ஒரு சின்ன பொய் சொல்ல விட வருந்துவார்கள். ஐயோ சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு அதை அப்படியே முழுகிட்டாங்கன்னா அப்படியே போயிட்டே இருப்பாங்க. தடுக்கவும் முடியாது. அது எந்த நிலையில் போய் முடியும் நாம் சொல்ல முடியாது. அதான் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நீ பரிசுத்தத்துக்காக பாவத்துக்காக போராடினீங்கன்னா அப்படியே நிற்கலாம். சின்ன சின்ன தவறு தான் அறிக்கப்பட்டு புதுப்பித்து கொள்ளலாம். அதை பழகிட்டிங்கன்னா அது எங்கே போய் நிற்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக ஏதோ அறிந்து அறியாமல் சின்ன சின்ன போய் சொல்கிறோம், கோவப்பட்டுறோம், உடனே மனசாப்பட்டு திருந்திக்கணும். மாற்றிக்கிட்டிங்கன்னா நம்ம காப்பாற்றி கொள்ளலாம். அதை விட்டுட்டிங்கன்னா ஒரு எல்லை வரைக்கும் போகும். எந்த எல்லை போகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதிலே அழிஞ்சு போனால் மீண்டும் வந்தாலும் வரலாம். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பாவத்தை மாத்திரம் ஜாக்கிரதையாக இருக்கப்பட வேண்டும். ஏதோ அறிஞ்சு அறியாமல் செஞ்சால் கூட மனசாப்பட்டு அறிக்கை செஞ்சுட்டு புதுப்பிச்சு கொள்ளணும். இல்லைன்னா நாம் அதுலேருந்து சீக்கிரம் வெளியிலே வர முடியாது. அதை விட கடல் போல் உள்ளே போயிடுவாங்க. அதுதான் வேகத்தை நாம் சொல்லுகிற ஆராய்ந்து பண்ண பார்த்தீங்கன்னா உரசி பார்க்கப்படும் போது நம்ம புதுப்பித்து கொள்ளலாம். நீ இப்போ உரசி பார்க்க விட புதுப்பிக்க முடியாது. அதனால் இந்த 2 அதிகாரத்தை மாதத்தில் ஒரு முறை படிக்க சொல்ல காரணம், ஏதோ வாழ்க்கையில் சில தவறுகள் இருந்தால் நம்ம புதுப்பித்து கொள்ளலாம். நீங்கள் இல்லைன்னா அதை புதுப்பிக்க முடியாது. ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற விக்கிரக கிரியைகளும் மாம்ச சிந்தையபடியாக சாத்தானால் உண்டாகிற ஆழம் என்று சொல்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நண்பர் சினிப்பிள்ளையில் ஒரு பெரிய சினிப்பிள்ளை எக்கச்சம் பேர் வச்சுக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் மீண்டும் சினிப்பிள்ளை விட்டு வெளில வேலானா பழைய சினிமா நடிகர். அவங்க மனைவி மெண்டலாக இருந்தாங்க. அவர் ஏற்கனவே கிறிஸ்துவ ஃபேமிலி தான். சங்கிலியில் கட்டி தான் இழுத்துட்டு போவாங்க, 4 பக்கமும் சங்கிலி கட்டி. இந்த பழைய சபையிலிருந்து அவர்களுக்கு ஈஸியாக கடவுள் விடுதலை கொடுத்தார். உடனே சபையை ஏற்றுக்கொள்கிறார். ஆவிக்குள்ள நல்லா வளர்றார். வளர்ந்து கடந்து போகப்படும் போது நல்ல தீர்க்கதரிசனம் சொல்லுவார். அப்படின்னா பாருங்களா, உங்களை பார்த்தா சொல்லுவார். அந்த அளவுக்கு ஆவிக்கிற வளர்ச்சி அடைகிறார். மருத்துவம் நல்லா பார்ப்பார், சித்த மருத்துவம். ஒய்எம்சியுடைய காலேஜில் சூப்பராண்ட் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அதுலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வெளில வராரு. ஊழிய பாதையில் போகும்போது போய் மாட்டிக்கிட்டார். இங்கே உள்ள எல்லா சபைகளும் போய் பிரசங்கம் பண்ணுவார். அப்படியே பாவம் செய்ய பைபிள்லாம் எடுத்துகிட்டு போகாமல் அப்படியே மாறுகிறது. ஒரு நாள் பஸ்ஸில் போகிறேன், அவர் போய் பாரு அப்படின்னாரு. போய் பார்த்தேன். நீ ஒழுங்காக இருக்க போகிற, எங்கேயாவது உதவ வாங்கிட்டு போகிறேன் அப்படி சொல்லு அப்படின்னாரு. கடவுள் என்னை வர சொன்னார். எதுக்கு பிறகு சொல்லுங்கள். எதுக்கெல்லாம் என்ன சொல்லலை, உங்களை வந்து பார்க்க சொன்னார். என்ன பிரச்சனை அப்படின்னா ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்போ சொன்னார், இங்கேருந்து ஒழுங்காக இருக்காமனா உதவ வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வா அப்படின்னாரு. அதோட வந்துட்டேன். சில நாட்கள் அந்த இடத்த விட்டு போயிட்டார். வயசுலாம் முதிர்ந்த வயசு. அவங்களாம் அப்படி ஒரு பாவம் செய்வாங்கன்னா நம்ம நினச்சே பார்க்க முடியாது. ஆனால் சாத்தானுடைய ஆழம் என்று சொல்லுகிறது. ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் சாத்தான் கடினமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஆயுதமாக மாம்சத்தை எடுத்து அவன் பயன்படுத்திக் கொள்கிறான்.
ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற தெய்வ சமுதாயம் கட்டப்பட்டு பிரமாணத்தை கை கொள்ளப்படும் போது தொடர்ந்து ஒரு ஜெயித்துக்களான வாழும்படி என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். தொடர்ந்து அடுத்தபடியாக 3ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை சிறப்படுத்து. உன் கிரியையில் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சந்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் கற்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போட. இங்கே சர்தை சபையை சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன்னு பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். ஆனால் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக நீ விழித்து கொண்டு சாகிறது இருக்கிறேன். உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவை நான் காணப்படவில்லை என்று சொல்லுகிறார். தேவ ஜனம் என்று தேவ ஊழியக்காரர் என்று பெயர் பெற்றிருப்போம். ஒரு கணத்துக்குரிய நிலைகளில் இருப்போம். ஆனால் கிரியை பார்த்தீங்கன்னா செத்துதான் காணப்படுகிறது. ஆனால் உன் எப்படியாக நீ மீண்டும் உயிர் கொள் என்று சொல்லுகிறார். ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற ஆவிக்கிற வாழ்க்கை என்பது நாள்தோறும் புதிதாக்கப்பட வேண்டும். எப்படி கர்த்தடிக்கிறவை நாள்தோறும் புதிதாக இருக்கிறதோ அதேபோல் நாமளும் தேவனுடைய வாழ்க்கை என்பது புதிதாக்கப்பட வேண்டும். ஏன்னா ஆவிக்கிற வாழ்க்கை என்பது ஏற்ப இறக்கம்தான். அப்படியே வளர்ந்துலாம் போகவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஜான் வளர்ந்தால் முழம் சறுக்கும். அப்படியே புதுப்பிச்சு கொள்ளப்பட வேண்டாம். ஏன்னா ஆவிக்கிற வாழ்க்கை நாம் சரியாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படியே டெய்லி 2 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம் அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு நாள் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி 2 நாள் ஜெபம் பண்ண முடியாமல் போகும். அப்படியே புதுப்பித்து கொள்ளப்பட வேண்டும். அதான் சொல்லுகிறார், நீ உயிர் உள்ளவனாய் இருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ எந்த நிலையில் இருந்த என்பதை நீ தன்னை உயிர்ப்பித்துக் கொள் என்று சொல்கிறார். சபையை நடத்துகிற ஆசாரியன் க்ளோஸ் அங்கே சொல்லுகிறார், அங்கே இருக்கிற விசுவாசிகள் சில என்ன பண்ணுவாங்க, தப்பிச்சு கொள்வாங்க அப்படிங்கிறார். நாம் சபைகளுக்கு நிருபங்களை அனுப்பப்படும் போது அங்கே இருக்கிற சபை போதகம் போல வீணாக போயிருப்பான். ஆனால் அங்கே சில நல்லவர்கள் இருப்பார்கள். அதாங்க சொல்லுகிறார், உன் சபைக்குள்ளாக வெண்வசம் தரிக்கிற சிலர் இருக்கிறார்கள், அவர்களை பிரித்தேடு. ஏன்னா கடைசி கால சபை வாணிக்கு போகும்போது சில சபையோடு வருவாங்க, சில சபையோட விசுவாசம் தூக்குவார். ஏன்னா ஆசனை விழுந்து போன பிறகு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நிறைய விஷயங்கள் நாம் சிந்திக்கப்பட வேண்டும். அநேக சபைக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக ஆசாரியெல்லாம் வீழ்ச்சி அடைந்து இருக்கிறார்கள். நம் கண்ணுக்கு முன்பாக தெரியும் வனாசை பிடிச்சவனாக இருப்பான், கண்ணுக்கு முன்பாக தப்பு செஞ்சவனாக இருப்பான். ஏன் கணவனை உயிரோட வச்சிருக்கா நம்ம கேட்போம். அவர் தண்டிப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அந்த மெய்ப்பனை நீங்கள் வெட்டினீங்கன்னா மந்தை சிதறி போயிடும். அந்த காலங்கள் வருகிற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பொறுமையாக இருப்பார். எப்போ அவனை தூக்கப்பட வேண்டியவருக்கு தெரியும். அந்த காலம் நடக்கிற வரைக்கும் பொறுமையாக இருப்பார். காலங்கள் நிறைவேறின பிறகு நாம் நினைக்கிற பிறகு செஞ்சு கொடுத்துருவார். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் நாம் உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்த வாழ்க்கை காணப்படக்கூடாது. செத்த வாழ்க்கைன்னு என்ன சொன்னாலும் உணர்வே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் செத்த வாழ்க்கை என்று சொல்கிறது. ஆனால் இறைமார்க்க நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் என்ன நிலைகளில் செத்த வாழ்க்கையில் இருக்கிறோம்.
என்று உய்த்து ஆராய்ந்தபடியாக உங்களை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அப்படி காணப்படும் போது 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் கற்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் திருப்பி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். நீ அப்படி புதுப்பித்துக் கொள்ளப்படும் போது என்னுடைய பிதா முன்பாக தேவனுடைய முன்பாக உன்னை நாம் சாட்சி கொடுப்பேன் என்று சொல்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் வாசிப்போம். சாட்சிகள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சிகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவர்களே, இம்மூன்றும் ஒன்றைப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் சாட்சி எடுக்கிறார்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தோட வாசி. யோவான் 12. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பிதாவாகிய தேவன் இப்படியே நம்மை கனப்படுத்துகிறார். ஆனால் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக நாம் இறைமார்க்கத்துக்குள்ளாக ஒரு வெண்வஸ்திரம் தரிக்கப்படுகிறோம். 1000 தேவர் தூதர்கள் முன்பாக நாம் நிறுத்தப்படுகிறோம். நாம் ஏற்கனவே ஆட்டுவிட கல்யாணத்தை குறித்து நிறைய சொல்லியிருக்கிறோம். கல்யாண விருந்து 3 ஆண்டுகள் நடைமுறைப்படுத்துகிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு சேவைகளுக்கு, ஒவ்வொரு தேவனுடைய கிரியைகளுக்கு அங்கே நாம் கனப்படுத்தப்படுகிறோம் என்று சொல்கிறது. ஆனால் நாம் உலக வாழ்க்கையில் ஒரு பக்கம் ஓடினாலும் பரலோக ராஜ்யத்தை நாம் நினைவு கூறப்பட வேண்டும். அங்கே வச்சு வெறுமையாக ஒரு நீதி கிரீடத்தோடு நின்றுடக்கூடாது. நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் தேவன் மகத்துவத்தை வைத்திருக்கிறார், ஆளுகை வைத்திருக்கிறார். அது யுக யுகமாக காலங்காலமாக நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம் என்று சொல்கிறது. ஆனால் நாம் இறை சமூகத்தில் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் இன்னும் நடைமுறைப்படுத்த போகிற ஒரு 3 ஆண்டு காலங்கள் தேவன் நமக்கு நியமிக்கப்பட ஒரு பெரிய மகத்துவத்துக்குள்ளே நாம் கடந்து போக போகிறோம். அது நாம் ஒரு வெறுமையாக போய் நின்றுடக்கூடாது. பூமியில் படுற பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை 2ஆக பிரிப்போம். சின்ன வயசுலேருந்து பயன்படுத்துகிற வாழ்க்கையை திருமணத்தில் தான் தெரியும். எங்கே பார்த்தாலும் பொண்ணு கேட்டால் பொண்ணு கொடுக்க மாட்டோம் ஒருத்தனும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் ஊருக்குள்ள சொல்லிடுவாங்களே. அதோடு பார்த்தீங்கன்னா மரணத்தில் போய் தெரியும். செத்து போனால் நம்மளை பற்றி பெருமையாக பேசுறதுலாம். ஆனால் மனிதனுடைய உயிரோடு இருக்க வாழ்க்கையில் அவன் திருமண வாழ்க்கையிலும் மரண வாழ்க்கை தான் தெரியும். நம்ம குறித்து ஊர்வலம் எப்படி பேசுதுங்கிற விஷயங்கள் இது நம்ம நடைமுறையில் வாழ்க்கையில் காணப்படுற விஷயங்கள். ஆனால் இறைமாருக்கு நாம் சொல்லப்படுகிற பிரகாரம் நமக்கு ஒரு நித்திய ஒரு அழியாமை வைத்திருக்கிறார். அது என்றொன்று யுகயுகமாக நாம் கடந்து போகிறோம் என்பதனாலே நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படியே புதுப்பித்துக் கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு காலம் கிடையாது, ஒரு குறுகிய காலத்துக்குள்ளாக இருக்கிறோம். நம்ம ஒரு குறைந்த நாட்கள் பணிகளை செய்ய எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நான் இன்று சொல்வேன், இன்றைய வரைக்கும் போனாலும் போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி இருக்கிற காலத்தை நான் பயன்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். ஒன்றும் காலம் ஒன்றும் கெட்டு போகலை. இனிதான் தேவனுடைய நிலைகளை துவங்க போகிறோம். இது வரைக்கும் நான் உலகத்தில் ஓடி ஓடியாந்து பிரயாசப்பட்டு இருந்தாலும் இனிதான் ஒரு பெரிய துவக்கத்தில் உருவாக்க போகிறோம். அதனால் நான் காலங்களை, ஏன்னா வேதத்தில் மகத்துவங்கள் எந்த ஒரு திருச்சபைக்குமே தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இயேசு வர போகலாம், அது ஒன்று தான் தெரியும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் தெரியாது. போவாங்களா போக மாட்டாங்களா கூட தெரியாது. அதெல்லாம் மனவாட்டி என்பது வேதத்துடைய எல்லா மகத்துவங்களும் நாம் ஒவ்வொரு நாளுக்கும் அறிவித்து கொண்டே இருக்கிறோம். ஒரு மனித இதை மீட் பண்ணி ரட்சிப்படைவதே பிரசவத்தை நடைகிறான். அது ஒன்றும் அல்ல, சாதாரண விஷயம். நான் தேவனுக்கு சாதிக்க போகிற, நிலைநிற்க போகிற, கடந்து போகிற வாழ்க்கை தான் பிரதான வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கே மனிதன் பிரசவத்தை நடைகிறான். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய சாதனைக்குள்ள நாம் கடந்து போகப்பட வேண்டும். நம்ம நம்பி ஒரு பெரிய பொறுப்பை வைத்திருக்கிறார்.
நாம் எவ்வளவு ஓடி அள்ளிக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நாம் தேவனுடைய மகத்துவங்களை நாம் சுமந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 7 பிளந்தெழுந்த சபையின் தூதருக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டப்படாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கப்படாதபடி பூட்டருமாய் இருக்கிறவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமலும் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் எல்லாத்திலிருந்து தாங்கள் யூதர் என்று பொய் சொல்லுவர்களாய் இருக்கிற சாத்தானுடைய கூட்டத்தாரையும் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்கள். இங்க பார்க்கிறோம், பிலதெல்பியா சபை கடைசி கால மனவாட்டி என்று ஒப்பிடுகிறோம். இந்த ஒரே ஒரு சபையில் குறையே இருக்காது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலனிருந்து நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இது திறந்த வாசல் முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். யூதரெல்லாம் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகளாக சாத்தாண்டு கூட்டத்தாரையும் சிலர் உனக்கு கொடுப்பேன். இதோ அவர் உன் பாதங்களுக்கு முன்பாக பணிந்தும் நான் உண்மை அன்பாக இருக்க அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கோ, வசனம் பார்த்தீங்கன்னா புரியாது சில விஷயங்கள், பாடுகள் இருக்கிறாயிட்டு. அதையே சாத்தான் கூட்டத்தை போய் நம்ம கொடுக்குறாரு. அது இயல்பான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் சாத்தான் உள்ளே வந்துடுவான், வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவான். அதுதான் பொருளை தவிர போய் கடவுளும் போய் சாத்தான் கொடுக்க போகிறது கிடையாது. அவர் சபையை எப்படி சாத்தானை போய் அனுப்புவார்? இவர்கள் சரியாக தன்னை காத்துக்கொள்ளாதனால சாத்தான் உள்ளே வந்துடுவான். அதான் சொல்லுகிறான், சாத்தான் உள்ளே வந்துடுவான், உன்னிட்ட போய் நல்லவன் போல நடிப்பான். ஆனால் அவனுடைய உள்ள கிரியை சாத்தாடி கிரியை இருக்கும் என்று சொல்லுகிறான். பூச்சக்கர் முழுவதுக்கு ஒரு சோதனை காலத்தை வைக்கிறேன், உனக்குள்ள கிரீடத்தை இப்படியான இழந்து விடாதே. எந்த ஒரு ஜெயம் கொள்கிறானோ என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனாம் பரலோகத்தில் இறங்குகிற எருசலேமாகிய தேவனுடைய நகரத்து நாமத்தையும் ஒரு புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று சொல்கிறார். மனவாட்டிக்கு மாத்திரம் தான் 3 சம்பவத்தை நடைமுறைப்படுத்துகிறார். கடைசிகள சபையாகிய நாமத்தை ஒன்று தர, பரலோகத்தில் இறங்கி வருகிற சபை நாமம், தேவனுடைய நாமம், ஒரு புதிய நாமம், ஒரு 3 நாமத்தை கொடுத்து என் சபைக்குள்ளாகபடியாக உன்னை நான் தூணாக்குவேன் என்று சொல்கிறார். ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற மனவாட்டி கொடுத்து புரிஞ்சு கொள்ளணும். கொஞ்சோண்டு வேலைங்கிறார், தப்பி தவறி தான், அது வரைக்கும் ஓடி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்படியே நிம்மதியாக அப்படியே அதிகாரம், நம்ம தான் சபை அதிகாரம் இருக்குது, திறந்த வசம் அந்த வசனம் சொல்கிறாரு, நமக்கெல்லாம் ஒன்று வராலாம் வாய்ப்பே கிடையாது. கொஞ்சோண்டு பேலன் அப்படிங்கிறார். 99 அவுட்டு, ஒரே ஒரு % தான். அதில் தான் போய் நம்ம வந்து ஜெயிக்கிறோம். அதில் தான் விசுவாசத்தை என்ன பண்ணிக்கிறோம், காத்து கொள்கிறோம், மறுதளிக்காமல். அதெல்லாம் பிளந்தெழுந்த சபையை புரிஞ்சு கொள்ளப்பட வேண்டும். பாக்கி எல்லா சபையும் வீழ்ச்சி அடைகிறார்கள், ஆதிலிருந்து அன்பை விடுகிறார்கள், மரணத்தை கண்டு மறுதளிக்கிறார்கள், உலக தோற்றத்துக்கு முன்மாதிரியாக விக்கிரங்களை தொழுது கொள்கிற மனம் போல பார்க்க வேஸ்தனம் பண்ணுகிறார்கள். ஆனால் பிளந்தெழுந்த சபை மாத்திரம் தான் தவறு செய்யாமல் காத்து கொள்கிறார்கள். இதை கஷ்டம் வந்துட்டு என் மேலே போய் விசுவாசம் தேடுவதல்ல, நிற்கிறார்கள், கடவுள் நம்மை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மற்ற எல்லா சபைகளும் பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைகிறார்கள். பிளந்தெழுந்த சபையை மாத்திரம் தான் கொஞ்சோண்டு பலன் இருந்தாலும் தான் விசுவாசத்தை நிற்கிறார், தான் தேவசமத்தில் ஜெயிக்கப்படுகிறார். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் சபையுடைய வரலாற்றை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பாக்கி இருக்கிற உலகத்தில் எல்லா சபையும் தப்பு பண்ணுவான் தான் வேதம் தான் சொல்லுது, அவெல்லாம் வீழ்ச்சி அடைவார்கள் தான் சொல்லுது. ஆனால் அவர் ஒரு தவணை கொடுக்கிறார், உன்னை புதுப்பித்துக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிளந்தெழுந்த சபை என்பது தவறு செய்யக்கூடாதுங்கிற இறைமார்க்கம் சொல்லப்படுகிறது. இவ்வளவு பலத்தில் இவ்வளவு சூழ்நிலை அப்படியா தேவனுக்காக தன்னை நிறுத்து கொள்வார்கள், தன் விசுவாசத்தை மறுதளிக்காமல் காத்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம்.
ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு பெரிய திறந்த வாசல் நமக்கு கொடுக்கிறார். அது ஒருவனு பூட்ட மாட்டான். ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற இன்னும் ஒரு 15 நாட்களில் ஒரு சம்பவத்தை நடைமுறைப்படுத்தி ஆகணும். ஆனால் தேவ சமூகத்தில் பலமாக எதிர்பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் தேவ சமூகத்துக்குள்ளாக நான் ஒவ்வொன்றும் மையப்படுத்தி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இறை சமூகம் நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் கொஞ்சோண்டு பலன் இருக்குன்னு சொல்கிறார். அது நாம் நிற்கப்பட வேண்டும். அதனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் புதிய ஆண்டுகளை சந்திக்க இருப்பதனாலே இறைமார்க்கு நாம் எதிர்பார்க்கிறவனமாக நம்ம எல்லாம் வேதத்தை உரசி பார்க்கப்பட வேண்டும். நம்மை புதுப்பித்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் வாக்கு கொடுத்த நம்பி நாம் எதிர்கொண்டு ஓடுகிறோம். ஆனால் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக பிலதெல்பிய சபைக்கு நாம் சாட்சிகளாக நிற்கப்பட வேண்டும். தொடர்ந்து 3ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பது சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி கொடுவேன். நீ நிர்வாகியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நீ ஐஸ்வர்யமானாகும்படிக்கு நெருப்பிலே புறப்படப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொண்டிருக்கிற வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்க போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இங்க பார்க்கிறோம், லவோதிக்கேயா சபைக்கு சொல்லுகிற பிரகாரம் நீ அனலும் இன்னும் குளிருமின்றி இருப்பதனாலே நீ அனலாவது குளிராவது இருந்தால் நலமாக இருக்கும். இல்லை என்றால் உன வாந்தி படி போடுவேன். அந்த ஆட்சி காலத்தை சார்ந்த சபை பிலதெல்பிய சபை என்பது அந்த ஆட்சிக்கு முன்பும் பின்பும் உள்ள நிகழ்வு. லவோதிக்கேயா அந்த ஆட்சிக்கு துவக்கமும் முடிவும் உள்ள காலம். ஆனால் நாம் இறைசமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அந்த ஆட்சி காலத்தை காணப்பட்ட நிலைகளை சொல்லுகிறார். ஏதாவது ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமே, இதிலும் சம்பந்தம் இல்லாமல் இதிலும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறாய், ஆனால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன், உன்னை சுதாரித்துக் கொள் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இங்கே இருக்கிறதெல்லாம் அந்த ஆட்சி காலத்தில் அவர் அப்படியே எண்ணிக்கொள்வார்கள். நம்ம ஐஸ்வர்யனாக இருக்கிற பலமாக இருக்க சரியாக இருக்கிற என்று எண்ணி அவன் அதை இழந்து போகிறான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காலத்தில் தான் தேவன் இதை வாசல் பண்ணி தட்டுகிறேன். ஒரு தேவனு சத்தத்தை கேட்டு அவன் இருதயத்தையோ தன் மனவாட்டிக்கு திறந்து கொடுத்தால் அவன் தேவனோடு வாசம் பண்ண முடியும் என்று சொல்கிறது. ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கிறிஸ்தவன் நம்மளே பரிசுத்தமாக நீதியாக இருக்க நம்ம எண்ணிக்கொள்ளக்கூடாது. நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை நம்ம உயிர்த்து ஆராயப்பட வேண்டும். ஏன்னா பரிசுத்தங்கிறது ஒன்று எண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு அளவே கிடையாது என்று பைபிள் சொல்லுது. பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிற இன்னும் நீதி செய்யட்டுங்கிறார். அதுக்கு லிமிட்டடே கிடையாது. அதை தான் அங்கே ஒப்பிடுகிறார். நான் மட்டும் நீதியாக இருக்கிறோம், நியாயமாக இருக்கலாம் யோசிக்காதீங்க, இன்னும் நீதியில் பிரயாசப்படுங்க, இன்னும் பரிசுத்தில் வளருங்க, எவ்வளோ எல்லைக்குள்ளே கடந்து போகணும் அவ்வளோ கடந்து போங்க அப்படின்னு சொல்லுகிறார். அவனோட கிரியை தாக்க பலம் என்னோட கூட வருகிறது. அதனால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏதோ ஒரு முற்று பெற்றுட்டோம் என்று நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி 4 தரிசனம், நாளைக்கு 5ஆவது தரிசனத்துக்கு கடந்து போகணும். இன்றைக்கி 2 சொப்பனம் வெளிப்பாடு, நாளைக்கு 3ஆவது சொப்பனம் வெளிப்பாடு பார்க்கணும். இன்றைக்கி அளவு சத்தத்தை நாளைக்கு இன்னும் சத்தத்தை கேட்கணும். இப்படிப்பட்ட நிலைகளை பார்த்தீங்கன்னா ஆவிக்கிற வாழ்க்கை என்பது ஒரு முடிவு அல்ல, அது வளர்ந்து கொண்டே போகலாம். ஆனால்
புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்ம ஏதோ வளர்ந்துட்டோம், அப்படி அல்ல. ஆவிக்கிற வாழ்க்கை என்பது, வளர்ச்சி என்பது முடிவே கிடையாது. நம்ம ஏதோ வளர்ந்து முடிஞ்சிட்டோம் அப்படி தயவுசெய்து வாழ்க்கையில் என்னவே கூடாது, வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆவிக்கிற வாழ்க்கை என்பது ஒரு முற்றே கிடையாது. இப்படி ஒரு நிலைகளை நாம் அறிந்து நம்மை நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். நம்ம எல்லாத்தையும் வளர்ந்துட்டோம், முடிஞ்சுட்டோம், கடல் வந்தால் போயிடலாம் அப்படிங்கிற நினைவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் இறுதி நாள் வரைக்கும் நம்ம ஆவிக்குள்ள வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணிட்டோம், ஏதோ 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டோம், அப்போல்லாம் அப்படி நம்ம எண்ணக்கூடாது. போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கக்கூடாது. எவ்வளவு சமயங்களும் காலங்களும் சூழ்நிலை கிடைக்கிறதோ அதுக்கு தகுந்த வேதத்தை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், ஆலோசிக்கலாம், தியானம் பண்ணலாம். ஒன்றுமே முன்னாடி உட்காந்தாவது தேவ சமைச்சு என்ன உட்காந்து எதை தியானம் பண்ணலாம், ஏதாவது ஒரு 2-3 கருத்துக்களை கொடுப்பார். ஆனால் இப்படி நிலைகளை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆவிக்கிற வாழ்க்கை என்பது எந்த நிலையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு முற்றே கிடையாது. அது வேத வாசிப்பாக இருந்தாலும் சரி, ஜெபமாக இருந்தாலும் சரி, தியானமாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு முடிவில்லை என்பதை மாத்திரம் நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏதோ 10 அதிகாரம் வாசிச்சுட்டோம் போதும் அப்படிலாம் கிடையாது. அது கடமையாக போயிடும். அந்த விஷயங்கள் சமயம் கிடைக்கும்போலாம், நேரம் கிடைக்கும்போலாம் பயன்படுத்தி கொள்ளலாம். பின் நாட்களுக்கு அது நம்ம பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா அந்த சாட்சியங்களை வெளிப்படும் போது நேரம் என்பது ரொம்ப கடினமான சூழ்நிலை. இன்றைய காலகட்டத்தில் நாம் சம்பாதித்து வைத்து கொள்ளலாம், அந்த காலத்தில் செலவு பண்ணலாம், அவ்வளோதான். இப்போ சம்பாதிச்சு வச்சிங்கன்னா அங்கே செலவு பண்ணலாம், அவ்வளோதான். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கொடுக்கப்பட்ட காலங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் வாரத்தில் 1 நாளாவது, மாதத்தில் 1 நாளாவது இந்த 2 அதிகாரங்களை வாசித்து வாழ்க்கையில் உரசி பார்க்கணும். நாம் எவ்வளோ வளர்ந்துருக்கிறோன்னா, எவ்வளோ வளரலாம், என்ன செய்யலாம். அப்படி கடந்து போய் உங்களோட ஆவிக்கிற வாழ்க்கையை ஒரு உயர்ந்த நிலையை தேவனுக்கு நிறுத்திக்கொள்ள திருச்செவா வேண்டிக் கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.